தட்டைப்பயிறு குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 6-7 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, 4-5 மிளகு. உங்களுக்கு வேணுன்னா வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா வரமிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. துருவன தேங்காய் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது எல்லாமே அந்த ஹீட்லேயே நல்லா குக் ஆகும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கத்திரிக்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே லெமன் சைஸ் புளியும் கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தட்டைப்பயிரையும் தண்ணியோடவே இருக்கும், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா எல்லாமே உப்பு தேவையான அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேவைன்னா மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் சுட சுட சாதத்தில் சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.